நாளைக்குள்ள கணவன் மணி ஒன்றுபடுத்துறேன், இது சத்தியம். ஆனா ஒன்னாலதான் அந்த குடும்பத்துல பிரச்சனை வருது. நீ நவுந்துக்கணும், ஒன்ன நீ நவுந்துக்கணும். வாழ்ற பிள்ளைய தயாருக்கு எடுக்கிற நீ, புரியுதா? அங்க சொல்லி கொடுக்குற வேலை வேண்டாம். உன் பிள்ளை நல்லா படிக்குமா வேணாமா? அவன் அதனாலதான் அவன் எனக்கு வேண்டான்ட்டான். இருந்தாலும் அவன் நான் புத்தியை மாத்துறேன், புரியுதா? மன உருகி மனசார என்னை நம்பி வந்தா நான் நடராஜா, நம்பாதவனுக்கு நான் யமராஜா. பையனையே பார்க்க மாட்டான் சாமி. பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறேன். ஒன்று படுத்தலாம்னா நீ நில்ல, இல்ல வேணான்னா கிளம்பிக்க. யாரும் இல்லையா? உன் தவப்ப நான் இருக்கேன்டா. டே அதான் சொல்றேன், உனக்கு நான் பையனுக்கு பையனா, உனக்கு நான் தவப்பனுக்கு தவப்பனா. கருப்பசாமி உத்தரவிட்டு 9 மாசம் உனக்கு புத்திர வாங்கி அமிச்சோம்டா. நீ சத்தியம்டா, உண்மைடா. பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரிங்கப்பா, பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியா? ஒவ்வொருத்தீங்களா போடுங்கப்பா, ஒவ்வொருத்தீங்களா போடுங்க. தள்ளி சாமி தொடாம, சாமி காலை தொட்டு போய் படிக்கட்டு பொறுமையா வாங்க, பொறுமையா வாங்க. சாமி தொடக்கூடாது. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தோம் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தோம், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் உடல்நிலை சரியில்லாத இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி இப்ப எல்லாம் நிறைய செலவு. யாரு கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பாங்க டாக்டர் சொன்னது, அவங்களுக்கு சொன்னாங்களா? கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப வயசு அப்படின்னு பார்த்தாலும் 78 வயசு ஆகுது. எத்தனை வயசு இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் உனக்குன்னு நீ யமனையே சாப்பிட்றாள். ஆனால் பார்க்குறவங்க எல்லாம் வந்து முடிஞ்சிருவோன்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் கருப்பசாமி சிறு சிறு உடல்நல தொந்தரவு வருதாயே. அதனால் கருப்பசாமி எந்த ஒரு இன்னும் உயிர் சேதம் வராது. இன்னும் 9 வருஷம் நீ அங்கிட்ட இங்கிட்ட நடந்துட்டு தான் இருப்ப. ஆமா பொண்ணா, அந்தந்த வயசுக்கு அது நோய் வருந்தான். நீ சின்ன வயது மாதிரியே இருக்கலாம்னு நினைச்சா ஆகுமா? உனக்கு எந்த இதுக்கு மேல நோய் நொடி வர சிறு சிறு பிரச்சனை வரும். இருந்தாலும் கருப்பசாமி குணப்படுத்துறேன்.
என்னது கோயில் கட்டுறதுக்கு வழி விட மாட்டேங்கிறாங்க. கருப்பசாமி நான் அமைச்சு தரேன். ஒன்னாலேயே முடியல, எப்படி நீ கோயில் கட்டுவ? பங்காளிங்க வரட்டும், இன்னும் 10 வீட்டார் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வரட்டும். நீயா சிரமம் வர்ற? ஆனால கருப்பசாமி எந்த ஒரு குளறுபடியும் வராது தாயே. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு மக்கமாரு கண்டுக்கிறது இல்ல. ஒரு மாத்திரை மருந்து கூட 10 ரூபா காசு கொடுக்க முடியாத இன்னைக்கு நான் ஒரு தனி மரமா நிக்கிறேன். கருப்பா நீ தான் காத்து வலியுறுத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு உங்க அட்டவணை ஆராய்ங்க, உங்க அட்டவணை அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு பெண் தெய்வம் இந்த மீசக்காரன் கருப்பசாமியும் உங்க அட்டவணைக்கு நான் கூட நிக்கிறேன். இன்னைக்கு மேல எந்த ஒரு குளறுபடியும் வராது. புரியுதா? உடல் நிறைய சரி பண்ணிடுறேன். யாருக்கு புத்திர பாக்கியம் இல்ல? உங்க அட்டுமணியில நல்லா நினைச்சுப்பாரு. இன்னொரு நான் சொல்றது இன்னொரு மாமனார் வகையில வருது உங்க அட்டுமனையிலேயே. சரிதா? அதனால கருப்பசாமி நீ தான் அவங்களை எதுக்கும் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. எல்லாம் எதிரி பார்க்குற மாதிரி தானே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு அதுக்கும் மனம் அமைச்சு தரேன், புத்திர வாய்ப்பு அமைச்சு தரேன். எந்த ஒரு குளறும் இல்லாத இன்னைக்கு பூர்வீக சொத்துல இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் அங்கேயே உட்கார வச்சிடறேன், தொழில் மேம்படுத்தி தர்றேன், வருமானத்தை வழிவகுத்து கருப்பசாமி கூட நிற்கிறதாங்க இருக்கணும். யாரு நீ தானா? மித்தாளுக்கு போகலாம். இப்படி உட்காந்து எழுந்திரிச்சா எப்படி போன சண்டை வராது இருக்கும்? ஏதாயே உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு 2 பேர்த்துக்குள்ள சலுப்பு சங்கட்டம், தேவையில்லாத ரொம்ப வழக்கு. புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு உடைச்சு சொல்லாமா மறைச்சு சொல்லாமா? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு சந்தேக பிரச்சனையும் கொஞ்சம் இருக்கணும். ஏன் வந்துச்சு? என்ன கல்யாணம் பண்ணி என் மேலையா நான் இவன் மேலையா சாமி பாப்பா மேலையா 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வந்துருக்கு. எதனால பிரச்சனை சொல்லு? நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க. எதனால பிரச்சனை? பவுனு போடலன்னு பிரச்சனையா? பணம் காசு கொடுக்கணும்னு பிரச்சனையா? இப்போ எதனால சண்டை வந்து 2 பேர் பிரிஞ்சிருக்கிறீங்க? அதுக்கு என்ன பேரு? சந்தேக பிரச்சனை தானே. அப்புறம் இல்லைங்கிற எப்படி இன்னொரு முன்னாடி பேசிட்டு இருக்கிறாரு? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு மன சங்கட்டமா இருக்குது, எனக்கு வாழ பிடிக்கலை. ஆமாண்ணா அம்மா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல, பொய் சொல்ற கருப்பசாமின்னு சொல்ல. என்ன உங்களை சேர்த்து வச்சிடலாமா? அவன் வேண்டாங்கிறானு. எப்படி பிடிக்கும்? இங்கேயே நீ இப்படி பண்ணினா எப்படி அவங்ககிட்ட நீ எப்படி வாழ முடியும்? நீயும் வாய் உடைச்சும் பேச மாட்டேங்கிறிய. நீ வாயே பேசாதே தானே இப்படி நீ பூமி பார்த்துக்கிட்டே தானே காலத்தை ஓட்டிட்டு இருக்கிற. இருந்தாலும் கருப்பசாமி காதல் திருமண வாழ்க்கை வந்திருக்கணும். ஏன் அதுக்கு முன்னா நீங்க பேசுனது இல்லை? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நான் ஒன்று எடுத்துறேன். எந்த ஒரு குளறும் இல்லாத கருப்பசாமி தீர்த்தர்றேன். இருந்தாலும் கருப்பசாமி தெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் தெய்வத்தை வழிபாடு பண்ண மாட்டேங்கிறேன். எப்படி இருக்கணும்? நீ தூங்கி எழுந்திருக்கிறத 9:30 மணிக்கு நைட் காலைல எழுந்திருக்க. எழுந்திரிச்சு என்ன பண்ற? அப்படியே படுத்துட்டு தான் இருக்கிற. எப்படி இல்லைங்கிற? நீ ஒரு மகாலட்சுமி காலையில் எழுந்திரிச்சு வாசல் கூட்டி ஒரு சாணம் போட்டு என்ன பண்ணும்? நீ இதை செய்ய மாட்டேங்கிற. அதனால கருப்பசாமி உன் கட்டுமனைக்கும் மகாலட்சுமி அதிர்ஷ்டம் இல்லை, கட்டுமனையும் இருள் அடிஞ்சு போச்சு. அதனால கருப்பசாமி மாற்றி அமைக்கிறேன். ஒன்று எடுத்துடலாமா? அவனை எழுத்துட்டு வந்து சேர்த்துடலாமா? சேர்த்துட்டே எனக்கு என்ன பண்ற? என்ன கேட்டாலுமா நல்லா நினைச்சுப்பாரு. என் பிள்ளைங்களுக்கெல்லாம் காக்கா போன் எடுத்துது. கொடுப்பியா? நீ தான் சொன்ன, நீ என்ன காட்டாலும் எடுத்துறாங்க. எனக்கு வேண்டாம், எனக்கு என்னவோ நான் கேட்க தெரியும். நீ தான் கேட்க என்ன வேணாலும் கேளுங்கிறல்ல, அதுதான் கேட்க. என்ன பண்ற?
என்ன அன்னதானம் செய்யற? எத்தனை அரிசி மூட்டை? அதை எடுத்து கொடுத்துறியா? எந்த ஒரு குளறும் இல்லாத வழிவத்துறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு ஆடி அமாவாசைக்கு மேல, ஆடிக்கு மேல என்ன மாசம்? ஆவணி மாசத்துக்குள்ள கணவன் மணி ஒன்றுபடுத்துறேன். கோர்ட்டு தீர்ப்பை மாற்றி அமைச்சு பிள்ளைய நான் வாழ வைக்கிறேன். போதுமா? உனக்கு என்ன, நீ வேணாம் வேணாம்னா நீ வாழ்ற பிள்ளைய தாயார் கெடுக்கிற மாதிரி நீயே தானே கேட்கல. சரி வேணாம் போதாயி, உன் அம்மாவுக்கு இஷ்டம் இல்ல, போயிட்டு வா. போயிட்டு வா. நான் வாழ்ற பிள்ளைய தாயார் கெடுக்கிற மாதிரி அவன் வேணாங்கிறான்னா நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இங்க எங்க வந்த நீ? என்னை பார்க்க தானே வந்த. நான் சேர்த்து வைக்கிறேன். ஆடி போய் ஆவணிக்குள்ள நான் சேர்த்து வைக்கிறேன். சேர்த்து வச்சு எனக்கு செய்ய. இல்லைன்னா ஒத்த கல்பூரம் கூட எனக்கு வேண்டாம். புரியுதா? உன்னை நான் காசு பணம் கேட்டேன் ஐயா. நீ நம்பணும். நான் நம்பினாதான் நடராஜா. இந்த அறகுறை பொழப்புன்னா நான் நடக்காது. மன உருகி மனசார என்னை நம்பி வந்தா நான் நடராஜா. நம்பாதவனுக்கு நான் யமராஜா. பையனையே பார்க்க மாட்டான் சாமி. அதான் சொல்றேன், பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறேன். ஒன்று படுத்தலாம்னா நீ நில்ல, இல்ல வேணான்னா கிளம்பிக்க. சத்தியம் கணவன் மணி ஒன்றுபடுத்துறேன். இது சத்தியம். ஆனா ஒன்னாலதான் அந்த குடும்பத்துல பிரச்சனை வருது. நீ நவுந்துக்கணும். நீ நவுந்துக்கணும். வாழ்ற பிள்ளைய தாயார் கெடுக்கிற நீ. புரியுதா? அங்க சொல்லி கொடுக்குற வேலை வேண்டாம். உன் பிள்ளை நல்லா படிக்குமா வேணாமா? அவன் அதனாலதான் அவன் எனக்கு வேண்டான்ட்டான். இருந்தாலும் அவன் நான் புத்தியை மாத்துறேன். புரியுதா? இன்னும் 4-5 மாசத்துல அவன் புத்தியை மாத்தி நான் ஒன்றுபடுத்துறேன். பேச வச்சிடறேன். புரியுதா? பேச வச்ச வாடி எனக்கு செய்ய, இல்லைன்னா நீ எனக்கு ஒன்றும் செய்யாத. அதுக்குன்னு இன்னைக்கு வந்துட்டு போயிட்டு 4 மாசம் கழிச்சு சாமி சேரல, அமாவாசை வேண்டாம் அங்க வந்துட்டு போ. கருப்புசாமி அமாவாசை ஏன்னா வந்துட்டு போறேன். வா. எங்களுக்கு சனிக்கிழமை கண்டா தயிர் சாதம் கொடுத்துறியா? ஒரு தப்பா தண்ணியும் தயிர் சாதத்தையும் கொடுத்துறியா? சத்தியம் பண்ணு. கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு எந்த ஒரு 3 மாசத்துல அதான் நான் மாத்தி அமைச்சிடறேன். உனக்கு எந்த ஒரு குளறும் இல்லாத வழி வத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி ஜாஸ்தி பார்க்காது. 2 கண்ணாடி ஏற்கனவே உடஞ்சி போச்சு. கண்ணாடி உடஞ்சிருச்சு. இருந்தாலும் தூக்கி எரிஞ்சுது. புரியுதா? இது சத்தியம். 3 மாசம் நான் சரி பண்ணி கொடுத்தேன். இந்த வெற்றி மாலையா நீயே மாலைக்காரம்மாவா? இந்தா உனக்கு போட்டேன். இதுக்கு மேல எந்த ஒரு குறைபாடு இல்லாத கருப்புசாமி நீ ஊட்ட வித்த உன்னால முடியாது. புரியுதா? இந்த வெற்றி மேல இன்னும் 11 வருஷத்துக்கு உன்னை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. கருப்புசாமி பொருளாதாரத்தை வலியுறுத்தி கொடுத்தேன். இந்தா இது உன் கட்டுமனைக்கு வச்சுக்கோ. இந்தா உன் வீட்டுக்கு வச்சுக்கோ. போயிடுவா. அதுதான் சொல்றேன். இப்ப அவங்க 2 பேருக்குள்ள சண்டை சச்சரவுல தான் இருக்கணும். அதான் நான் சொல்றேன், கிரியும் பாம்புமா இருக்குது. அதனால கருப்புசாமி அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் புத்தி மாறாட்டம் மாதிரி வந்துருக்குது. கருப்பம் உத்தரவிட்டு நான் வலியுறுத்துறேன். கருப்புசாமி நான் ஒன்றும் எடுத்துறேன். புரியுதா? எனக்கு 3 அமாவாசை வந்துட்டு போ. கனியை உள்ளுக்கு தரேன். புரியுதா? எந்த ஒரு குளர்வு இல்லாத நான் மாற்றி அமைக்கிறேன். இருந்தாலும் கருப்புசாமி இன்னைக்கு இறந்து போனீங்க, இது சொப்பனத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க. செத்து போனீங்க வந்துட்டு இருக்கிறாங்க. உன்னுடைய சொந்தக்காரர் தான், அப்பா வகையில தான் வந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த புத்தியை மாத்திட்டு இருக்கு. புரியுதா? அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு நான் செருவணி தந்துறேன். புத்தி ஒரு நிலை படுத்தி கொடுத்துறேன். எந்த பாப்பாவுக்கும் பிரச்சனை இல்லாத நான் கருப்புசாமி காப்பாத்துறேன். அதை நான் பாத்துக்கிறேன். அந்த பொம்பளை பிள்ளையாட்ட மன வருத்தத்துல உங்களுக்கும் கருப்புசாமி தெரியும், எனக்கும் தெரியும். அதாவது நான் மனசு அந்த புள்ள வரணும். யாரும் இறந்து போனதாங்க கை போட்டு இதுவா? அதான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். அதுதான் கொஞ்சம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்குது.
அந்த பொம்பளைக்குள்ள வரணும்னு சொல்லி அந்த பொம்பளைக்குள்ள வரணும்னு சரி அது ஒன்று தூக்கிட்டு போயிருப்பான். அது நீ வர வச்சு எனக்கு கொடுக்கணும். நம்பிதான் இன்னைக்கு கூட வந்தேன். சாப்பிடு. நீயே நீனா சொல்லிக்கோ. நான் குணப்படுத்தி தரேன், புரியுதா? போதுக்கோ. உன் பேர் என்ன? உன் பிள்ளைங்க பேர் என்ன? எல்லா பிள்ளை பேர் நீ பெத்த பிள்ளை தான். ம் 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 எந்த பாப்பா? ம் ம் நான் யாரு? எந்த ஊர் இது? எங்கிருந்து வந்திருக்கோம்? எங்கிருந்து சொல்ல? நான் இது என்ன ஊரு? சேலம். சரியா பேசுறது என்ன? கருப்புசாமி நான் மாத்தி அமைச்சுட்டேன். அதான் சொல்றேன், நான் சரி பண்ணி கொடுத்துறேன். உனக்கு எந்த ஒரு குளறுபடி இல்லாத கருப்புசாமி காப்பாத்துறேன். நான் சரி பண்ணி தரேன். புரியுதா? போய் வா. எனக்கு எதுவும் நீ செய்ய வேண்டாம். சரி. இளம்பிள்ளை. இளம்பிள்ளை யாருண்ணா? கருப்புசாமி 1, கருப்புசாமி 2, கருப்புசாமி 3. விழுப்புரம். விழுப்புரம். விழுப்புரையா? யாரும் இல்லைங்க சொன்ன. சரி. கேரளா. கேரளா. கேரளாவண்ணா? வாங்க வாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் வாங்கண்ணா கேரளாவில். கேரளாவா நீங்கள்? நான் மடக்க வச்சிடலாமா? ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டா அப்புறம் ஃப்ரெண்டு வந்தால் எப்படி நான் செய்யணுன்றது? ஐயா இதுவாத ஐயா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் ஐயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்துரு விட்டு பொருளாதாரமெல்லாம் எல்லாம் நிறைய செலவாயிடுச்சு. அதே மாதிரி கருப்பசாமி கட்டுமனையிலையும் உதவி பண்ண ஆள் இல்லை. புரியுதா? எந்த ஒரு யாரை நம்மனாலும் இன்னைக்கு எல்லாம் மோசம் பண்ணிடுறாங்க, ஏமாத்திடுறாங்க. அதனால கருப்பசாமி யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியல. இருந்தாலும் கருப்பசாமி கொடுக்கல் வாங்கலையும் எல்லாம் நின்று வச்சு. புரியுதா? அதனால கருப்பசாமி எல்லாம் பொருளாதாரத்தை அறிந்துட்டோம், பவனும் போயிருச்சு. அதனால கருப்பசாமி இப்ப எல்லாம் உடல்நிலையும் கெட்டு போச்சு. கருப்பா நீ தான் எனக்கு வடிவத்தை கொடுக்கணும். நான் எல்லா ஆலயத்துக்கும் போனேன், எல்லா மந்திரவாதியும் பார்த்தேன், எதுவுமே நடக்கலை. அதனால கருப்பசாமி இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன், எனக்கு சரி பண்ணி தரணும், உடல்நல சரி பண்ணி தரணும்னு கருப்பை உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி உங்க அட்டை பண்ணிட்டு கோழி சாவில் அறுத்து கழுத்து சாவை கொடுத்து போட்டிருப்பாங்களே, போட்டாங்களே? இப்போ இல்லை, முன்னாடி போட்டிருக்கேன். அதெல்லாம் போட்டுச்சே இல்லையா? அதனால கருப்பசாமி இன்னைக்கு பல குளப்படி உன்னை பண்ணி உன்னை அந்த இடத்த விட்டு விரட்டணும்னு புதுச்சாதானே எழுதி விட்டுருப்பாங்க. புரியுதா? கட்டுமனையில் நீ நல்லா தூங்கிட்டு இருப்ப, திடீர்னு கத்துவ,
காலை பிடிச்சி இழுக்கும், கையை பிடிச்சி இழுக்கும். தானா நீ பைத்தியக்காரியாட்டு கத்திக்கிட்டு தான் இருப்ப. ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு அந்த குட்டி சாத்தானையும் விரட்டி விட்டுறேன். புரியுதா? உங்கள் அட்டுமனையிலும் பல அலங்கோலம் பண்ணிட்டு இருக்குது, பல நிம்மதி இல்லாத இருக்குது. எப்படா அந்த இடத்த காலி பண்ணுவோன்னு உன் கட்டுமனைகிட்ட மதி. அந்த ஆளு டிரைவர் இருக்கணும், இருந்தா. அதனால கருப்பசாமி பல குழப்பத்தை உண்டாக்கி உன்னை விரட்டி விடணும் அப்படின்னு நினைச்சு வலியுறுத்திட்டு இருக்காரு. அதனால கருப்பசாமி யார் எதுனாலும் கருப்பசாமி நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். உனக்கு எந்த ஒரு குளர்வும் இல்லாத கருப்பசாமி கை கால் அப்படின்னு பார்த்தோம் சில நேரத்தில் மறத்து போயிருக்கு. கை கால் இழக்கிற மாதிரி ஒரு பயம் மனசுல வந்துருச்சு. அதனால கருப்பசாமி நிவர்த்தனை பண்ணிடலாமா? எந்த ஒரு குழப்பம் இல்லாத வலியுறுத்தலாமா? இங்கிட்டு என் நாட்டை என்னை நம்பி நான் அங்கே பிறந்தவன். எங்க உன்னுடைய கேரளாவில் நான் பிறந்தவன். புரியுதா? அங்கிட்ட பிறந்து நான் அந்த 18 பட்டி காவலுக்கா நான் வந்தவன். அதனால் கருப்பசாமி என் பிள்ளைக்கு நான் செலவு வைக்கிறேன். எனக்கு ஒரு 5 மாலை கழுத்துக்கு வாங்கி போடுறியா? உன்னை நல்லா வசியாக ஓட வச்சிட்றேன். ஆ கனியடியா வசியாக ஓடணும். ஓட வச்சிடலாமையா? உனக்கு அப்போலாம் மனசு சந்தோஷமா இருக்கு. நல்லா காலை வகுது அவரு அவரு நீங்க ரோட்ல ஓடிடுறியா? அதெல்லாம் ஓட முடியும். நீ எங்க போற? நான் பார்த்துருவேன். நான் கூட போயிட்டு வருவேன். அதான் பொய் வாழ்க்கையா இருக்கிறேன். எத்தனையோ சம்பாதிக்கிறேன். சம்பாதிச்சோம் ஊர்ல இருக்கிற கூட்டாளிகள்ல நீ படி அளந்துட்டு இருக்கிற. உனக்குன்னு வேணும்ல. நாளைக்கு படுக்கடை போட்டா உன்னை யாரு பார்க்க ஆளு? ஆனா நீ நினைக்கிற ஏதோ இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நன்மை செய்யலாம், முடியும்னா ஏதோ ஒரு பால்டாயிலோ ஒரு கையிலோ கிடைக்காதியா போயிடும், தொங்கி போடலாம் அப்படின்னு நினைக்கிற. கருப்பசாமி உத்தரவிட்டு நீயும் 4 பேருக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிற. ஆனா அது முடியல. நேர காலமும் ஒத்து போலை. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குறையில்லாத நான் தீர்த்து கொடுத்தேன். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். 4 பேருக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குற. கருப்பு உத்தரவிட்டு அமைச்சு தரேன். புரியுதா? எந்த ஒரு குளர்வும் இல்லாத. நீ எதோ சொல்ற, ஆனா தப்பு ஆகுது, பொய் போகுது. புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உன் ஆசையை நான் நிறைவேற்றி தரேன். ஆனா உனக்குன்னு சில கெட்ட பழக்கம் கொஞ்சம் இருக்குது, அதை நீ மாத்திக்கணும். கருப்பசாமி இன்னும் ஒரு 60 நாள் பொறுத்திருக்கணும். அதுக்கு நீ போகக்கூடாத நான் உன்னை பார்த்துப்பேன். புரியுதா? அதில் 2 போட்டி நான் பார்ப்பேன். நீ கரெக்டாக இருக்கிறியா இல்லையான்னு பார்ப்பேன். அது இருந்தீன்னா நான் அமைச்சு தருவேன். ஆனால் அதில் தப்பு வந்தால் நான் உன்னை கை விட்டுருவேன். வேண்டாம், நான் உடச்சி சொன்னேன்னா தப்பாகி போயிடும், மானம் கெட்டுடும். நிறுத்திக்கணும். இதோட எனக்கு எல்லாமே தெரியும். புரியுதா? எனக்கு எல்லாமே தெரியும். என்னென்ன பண்ணுறேங்கிறது எனக்கு எல்லாம் தெரியும். வெளியே சொன்னால் வெட்கக்காடு 10 பேர் இருக்கிறாங்க. நான் வெளியே சொல்ல என் மனசோட நான் பார்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்கணும். தப்பு வந்தால் அதை தீட்டு சொல்லுவாக்கு பழிக்காது. 4 பேருக்கு சோழி ஓட்டி சொன்னாலும் நடக்காது. கடைசியாக ஒன்றால் அந்த தெய்வத்துக்கு கெட்ட வேறு வரும். திருமணம் ஆயிடுச்சா? எதனால புரியுது? வேணாம், நான் உன்னை பார்த்துக்கிறேன். 60 நாளில் உனக்கு பார்த்து அதுக்கு மேலே நான் வருவேன். சங்கடம்னா என்ன? சுத்தம் இல்லையே. நீ எங்கே இருந்தாலும் சுத்தம் இல்லை. சுத்தம் இல்லாத வீட்டுக்குள்ளே மணல்ல பூந்துருக்குறாங்க. அப்படி எப்படி? அப்புறம் நீ பண்ணுற தப்பு கடைசியாக கருப்பு மேலே குற்றம் சொல்லி என்ன பண்ணுறது? அதை நீ பார்த்து கரெக்டாக இருந்துக்கோ. கருப்பு நான் வலியுறுத்தேன். சுத்தம்
கரெக்டு, அதுதான் உண்மையா இருக்கும். இல்லைன்னா எந்த சாமியும் உனக்கு கண்ணை திறந்து பார்க்காது. போய் நில்லுங்க. புகழ் உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தையே. கருப்பசாமி யாரு காதல் திருமணம்னு வருது? யார் பையன்? உன் பையன். நீ காதல் திருமணம் பண்ணிய தையே? நான் கேட்கறேன். தொட்டு எந்திரிச்சு வந்து தொட்டு கும்பிட்டு உட்காருங்கம்மா. சோம்பேறி தருமா, வயசாகி போச்சா? வாய் திறந்து பேசுங்க. வர்றாங்களே. சரி, மேச்சேரி, விளக்கம், மேட்டூர். மேட்டூர் எத்தனை பேர் தான்? வாங்க வாங்க. லைனா நில்லுங்க, வாங்க சீக்கிரம் வாங்க. லைனா நில்லுங்கம்மா. இந்தாண்ட போய்க்கு. தொட்டு கும்பிட்டாங்க படி. சரி, விளக்கம். கருப்பசாமி உத்தரவிட்டு என் எல்லையில நின்று மீசைய முறிக்க நின்னவன் யாரு? சாமி. இன்னொரு கருப்பசாமி, மனித கருப்பசாமி யாரு? யாருயா? யாருக்கு? நம்ம எல்லையை காத்து உலகத்துக்கே பேரும் புகழும் வாங்கினோம் என் புள்ள. இங்கிட்டு போங்கடா. உட்காருங்க, உங்களுக்கு தான் வரும். போங்க, எல்லாரும் போங்க. உட்காருங்க, மறுபடியும் கூப்பிடுவாங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு அவனும் இப்ப கொஞ்சம் பிடிவாத தள்ளுறதுதான். யாரு? இல்ல பிடிவாத தள்ளுறது. இருந்தாலும் கருப்பசாமி இப்ப உனக்கு மன சங்கடத்தை கொண்டு வரான். ஒரு மாத்திரம் 3 நாள் 2 மாத்திரையே போயிட்டு. அதனால கருப்பசாமி என்ன மன குழப்பம் தெரியல, என்ன மனக்குழப்பம்னு தெரியல அப்படின்னு நினைக்கிற கருப்பசாமி. அவனுக்கு இப்ப இன்னும் 2 மாசத்துல இறந்த சூழ்நிலையும் முடியுது. போற போக்குல ஒரு ஆட்டத்தை கட்டுவான். கட்டினாலும் கருப்பசாமி அவனை நான் அமுச்சு உட்கார வச்சிடறேன். புரியுதா? அதனால கருப்பசாமி எந்த ஒரு குளறுபடி இல்லாத 9 வாரம் முடிஞ்சா கும்பிட்ட. இப்ப கொஞ்சம் நம்ம அவன் ஆக்ரோஷமா இருக்கிறான். அதனால கருப்பசாமி எந்த ஒரு ஆக்ரோஷமா இருந்தாலும் இதுக்கு மேல நான் படிப்படியா குறைச்சு கொடுத்துருவேன். எந்த குளறுபடி வராது, மன நிம்மதி கொடுப்பேன். அதனால கருப்பசாமி. ஆனா வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா நீ தேடி வச்சாலும் தைரியம் அவனே தான் தேடுற வாழ்க்கையும் வருது. அதான் சொல்றேன், இதுக்கு முன்ன அங்கிட்டு இங்கிட்டு கால் வச்சிருந்தாலும் இப்போ வர்ற வாழ்க்கை அருமையான வாழ்க்கை. நீ நினைச்ச வாழ்க்கை, நீ ஏத்துக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை. புரியுதா? அதை அமைச்சு தருவேன். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறுபடி இல்லாத பல போட்டிகள், பல போராமைகள் இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா பாத்துக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி நான் வர வைக்கிறேன். ஆடி மாசத்துக்குள்ள என் கட்டுமணிக்கு வர வைப்பேன். புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி போய் தொட்டு கும்பிடுதாங்க. உன் தவப்ப நான் இருக்கிறதாய எப்பயா கஷ்டப்படுற மக்களுக்கு என்ன தவப்பேன் என்ன நாடி இந்த கருப்பனை நம்பி வந்த மக்களுக்கு நான் குறைய தீர்ப்பந்தாய உட்காருறீங்க. அதனால கருப்பசாமி இப்பயும் தொழில் அப்படின்னு பார்த்தா ஒரு அளவுக்கு நான் வலியுறுத்திட்டேன். புரியுதா? மக்கமாருக்கும் கல்வி முன்னேற்றத்தை அமைச்சிட்டேன். வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நிறக்க கொடுத்துட்டேன். ஆனா பொய்யன்னா கருப்பா பொய்யன்னு சொல்லிடாத. நானே கஞ்சி போட வழி இல்லை. ஆனா நான் உனக்கு படி இழந்துட்டேன். என் புள்ள கண்ணீர் கொடுது, சங்கடப்படுது. யாருடா ஒரு நேரம் போய் கஞ்சிக்கு நாம எதிர்பார்க்கறதுன்னு நினைச்சேன். இந்த கருப்பை நான் படி இழந்துட்டு இருந்தாங்க. உனக்கு இதுக்கு மேல எந்த ஒரு குளறுபடியும் வராது. வருமானமும் சிறப்பா வடிவத்துட்டேன். புரியுதா? மக்கமா இருக்க கல்வி முன்னேற்றத்தை அமைச்சிட்டேன். சில கண் பார்வை தான் கொஞ்சம் இருக்குது, அதையும் நான் திட்டலி பண்ணிடுறேன். கொஞ்சம் உடல்நல கொஞ்சம் கெட்டு இருக்குதாயே. இருந்தாலும் கருப்பசாமி எதுக்கு நீ பயந்துக்காத. இந்த கருப்பு உன் கூட நிக்கிறதாயே. உனக்கு எந்த ஒரு குளறுபடி இல்லாத இந்த மாளிகை ஒரு கருப்பை நான் மன விட்டு மனசார நம்பி வரேன்.
ஆனால் நான் கை விட மாட்டேன். என்னை நம்பி இருக்கிற நான் உனக்கு நடராஜனா இருக்கேன். நம்பாதவனுக்கு நான் யமராஜன் தாயே. தைரியமா போ. இதுக்கு மேலே பொருளாதாரத்துக்கு தடை இல்லாத வழிவத்து இந்த கருத்து உன் கூட நிற்கிறேன் தாயே. அதை நான் முடிச்சு தரேன். ஒவ்வொன்றா தான் முடிச்சு கொடுக்க முடியும். கருப்புசாமி யார் உனக்கு துருவம் பண்ணாலும் அவனை நான் உச்சம் பண்ணி கொண்டு வந்து உன் காலு கடியில் போகிறேன். புரியுதா? போ. கருப்பராயன் உன் கூடயே நிற்பேன். தைரியமா போ. வா தையே. உங்க வீட்டுக்காரனா உனக்கு என்ன ஆகுது? தாத்தா போய் தொட்டு கும்பிட்டு. நீ ராஜி விட்டே கொடுக்க மாட்டேங்கிறியா நீ? அவன் 1000 51 பண்ணாலும் விட்டு கொடுக்க. ஏன் நடக்க முடியலையா? நடக்க வச்சிடலாமா? அப்படியா? எங்க போய் 7000 ரூபாய் செலவு பண்ண? அக்காத்தாவே இல்லை. அக்காத்தாவே இல்லை. எனக்கு என்ன செலவு பண்ற? நீ பண்ற என்ன பண்ற? என்னால முடிஞ்சது நான் செய்றேன். அது முடியாது. என்னால முடிஞ்சது ஏதோ எல்லா இடத்துக்கும் செலவு பண்ணிட்டேன். கடைசியாக என்கிட்ட வந்தா என்னால முடிஞ்சது தரேன். எனக்கு என்ன தோணுதோ அதை செய்யறேன். என்ன தோணும்? வேற 2 காலில் இருந்து கழிச்சு அப்படி கூட முட்டாள் சார். எனக்கு வேணாம். ஓன் சொத்துக்கு நான் ஃபுல்லா போறதில்ல. உட்காரு. உன்னையும் ஓட வச்சிடலாமா? ஏற்கனவே கீழே வந்து எலும்பு கிராக் ஆயிருக்குது. எப்படி ஓட வைக்க முடியும்? எங்க ராஜி எங்க போயிட்டான்? யாரு சாராயம் விற்கிறதாரு? நீயும் ஒரு நாள் விற்கல முன்னெல்லாம். யாரு வேணாலும் ஏமாத்தலாம். நான் யாரு? ஆனா கருப்புசாமி கனியடியா பாத்துக்கோ. புள்ள வந்து மரியாதை இல்லை. புள்ள தான் பெத்த புள்ள தான் மரியாதை. சரி நான் கிளம்பிட்டா? ஏன் சத்தம் போடாம இருங்கப்பா. உங்களுக்கு வாக்கு வேணும்னா சத்தம் போடாம இருங்க. பேசிட்டு தான் அவர் கிளம்புறாங்கிறாரு. போட்டுக்கோ. விளக்கத்து சொல்லியா? கருப்பசாமி உத்தரவிட்டு 11 மாலை வாங்கி போடுறியா? சத்தி ஒண்ணு. கருப்பசாமி உத்தரவிட்டு இப்பயே உன்னை நடக்க வச்சிடறேன். எந்த வழி இல்லை நான் தீர்த்தறேன். இது சத்தியம். ஏந்திரு. காலை வந்துரு. இப்படி என்ன சுத்தி ஓடியா? காலை வந்துரு. என்ன அது? தாய் வந்துடாது. அது மகா கஷ்டத்துல வந்துரு. ஓட நவர ரஷ்யா ஓட. கூட பரவாயில்ல. போட்டுமே எனக்கு கொஞ்சம் இருக்கு. இவ்வளோ பேர் பெங்களூரா? இவ்வளோ பேர் பெங்களூரா? ஒரு ஓரமா இல்லைங்க. 5 பேர் இந்த பக்கம் இல்லைங்க. ஸ்ட்ரெயிட்டா நிக்காதீங்கப்பா. கொஞ்சம் தள்ளி இருங்க. ஒரு ஓரம். சரி விளக்கம். சரி கருப்பசாமி
உத்தரவிட்டு இப்ப திருமணம் அப்படின்னு கேட்க வந்திருக்கோம். அதே மாதிரி கருப்பசாமி பல வியாபாரம். இந்த பல வியாபாரம் பண்றது யாருப்பா? திருமணத்துக்கு திருமணத்துக்கு கேட்க வந்தது யாரு? கல்யாணத்துக்கு கேட்க வந்தது திருமணம் ஆகி மனசங்கடத்துல நின்று இருக்கணும். நீங்களா? பல வியாபாரம். பல வியாபாரம் பண்றது யாருப்பா? மித்தாலு போனா பல வியாபாரம் பண்றது யாரு? போலாம். வியாபாரம் பண்றீங்க? பல வியாபாரம் சொல்லுங்க, வாய் திறந்து. அப்படியே இந்தியாவில் போய் உட்காந்துக்கோங்க. கூப்பிடுங்க. உன்னுடைய மக்களை பார்த்தா உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு யாரு ஐடி சம்பந்தப்பட்ட தொழில் நீதான். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு என் வாழ்க்கை சீரடைஞ்சு போயிருச்சு. வாழ்க்கை புத்தி இல்லாத சீரழிஞ்சு போயிருச்சு. இப்ப எனக்குன்னு சுய புத்தி வந்துடுச்சு. இதே நல்லபடியா ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரணும். உம்மன்னா அம்மா இல்லைன்னா கருப்பசாமி பொய்னா நீ பொய் சொல்ற கருப்பசாமி. பேசாம இருங்கப்பா. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு எந்த ஒரு குளரும் இல்லாத நான் வலியுறுத்துறேன். புரியுதா? மன துன்பப்பட்டுட்டேன். இன்னைக்கு உயிரோட இருக்கலாமா சாவலாமா அப்படின்னு முடிவு எடுத்திருப்பேன். புரியுதா? ஒரு நிமிஷம் இருங்கம்மா. ஆனா கருப்பசாமி மன நிம்மதி இல்லை தாங்க. இன்னைக்கு பல குழப்பத்தில் இருக்கிறது தாங்க. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உனக்கு நான் நல்லபடியா ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரேன். இன்னைக்கு புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி உன் கட்டுமனை அப்படின்னு பார்த்தாலும் உன் கட்டுமனையிலையும் உன்னுடைய வார்த்தை கேட்க ஆள் இல்லை. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை கேட்க ஆள் இல்லை. இன்னைக்கு நான் தனி மரமா இருக்கிறேன். எனக்குன்னு எல்லாம் இருந்தோம். நான் ஒரு அனாதை. உண்மைன்னா உண்மை இல்லைன்னா கருப்பசாமி பொய் சொல்றியா? எல்லாம் இருந்தும் ஒரு தனி மரம் அப்படின்னு பார்த்தாலும் இந்த மலையில எப்படி ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்த ஆள் இருக்குதா? மழை பெஞ்சாதான் தண்ணி. இப்ப கீழே வச்ச செடி, அந்த செடிக்கு 10 பேர் தண்ணி ஊத்துறாங்க. உனக்கு பாதுகாப்பு பண்ண ஆள் இருக்குது. இன்னைக்கு தனி மரம் தாய. நீ மழை வந்தாதான் உனக்கு தனி, நீ துடுக்க முடியும். இல்லைன்னா நீ காஞ்சி கருவி போயிடுவ. இந்த ஒரு கோலத்தெல்லாம் நீ இருக்கிற தாயே. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு எந்த ஒரு குறைபாடு இல்லாத அந்த கருப்பசாமி உன் தவப்ப நான் கூட வரந்தாயே. மின்னையும் கட்டுட்ட பின்னையும் கட்டுட்ட. கருப்பசாமி இதுக்கு மேல நல்ல வாழ்க்கையா அமைச்சு தரேன். புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி இன்னும் ஒரு 90 நாள் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் பொறுமையா இருக்கு. இப்ப நான் கல்யாணம் பண்றேன், நீ கல்யாணம் பண்றேன்னு இப்ப போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. நீ எதுவும் நம்பாத, வாழ்க்கையை இழந்துருவ. ஆசையை காட்டுறாங்க, மோசம் பண்ணி விடுவாங்க. இப்போ உனக்கு தாரம் அப்படின்னு பார்த்தா 3 தாரம் வருது. புரியுதா? அதனால கருப்பசாமி இதை இருந்தால் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. நான் வலியுறுத்தி தரேன். எப்போ உனக்குன்னு ஏடு எடுத்து உனக்குன்னு வாழ்க்கையை நான் அமைச்சு தரணும் அப்ப தரேன். அது வரைக்கும் நீ ஏமாந்தீங்கன்னா உன் வாழ்க்கை கெட்டு போயிருந்தாங்க. உனக்கு தவறான உங்களுக்கு பேச்சா பேசுகிற சூழ்நிலை வந்துடும். புரியுதா? ஆனால் கருப்பசாமி எந்த ஒரு குளறுபடி இல்லாத வழிவத்தரேன். கருப்பம் உத்தரவிட்டு எந்த ஒரு குறைபாடு இல்லாத கருப்பசாமி உன் கூட நிற்கிறேன். புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு பல போட்டிகள், உன் கட்டுமனையிலேயே உன பெற்றவங்கள போட்டியாக தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. புரியுதா? அதெல்லாம் போய்க்கு இந்த கருப்பசாமி கூட தொழில் முன்னேற்றம் அமைச்சு தரேன். நல்ல கட்டுமனைங்க அப்படின்னு பார்த்தா நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. இப்ப தொழில் அப்படின்னு பார்த்தா தங்கும் தடை. நீ தொழிலுக்கு போனாலும் நின்று போயிடுவான். தொழில் வேண்டாம். புரியுதா? அதனால கருப்பம் உத்தரவிட்டு நல்ல வாழ்க்கை அமைச்சு உனக்குன்னு எந்த ஒரு குளர்வு இல்லாத கருப்பசாமி ஒரு 5 அமாவாசை என் கட்டுமனைக்கு வந்துட்டு போ. உன் குறைய தீர்த்தரேன், உன் கருமாவையும் தீர்த்தரேன். இன்னைக்கு தவப்புனுக்கு 2 கொண்டாட்டி, யாருக்கு 2 கொண்டாட்டி?
2 கொண்டாடி உன் பண்ண பாவம் பேச்சு நீ அனுபவிச்சுட்டு இருக்க, புரியுதா? அதனால எந்த ஒரு குளறும் இல்லாத கருப்பை காப்பாற்றுறேன், புரியுதா தயவு? எந்த ஒரு பாதபட்சமும் இல்லாத முன்னோர்கள் தெய்வம் அப்படின்னு பார்த்தா, இப்போ குலதெய்வம் அப்படின்னு பார்த்தா முனீஸ்வரம் இருக்கு. அதான் சொல்றேன், முனீஸ்வரன் இன்னைக்கு உன் கூட வரோம். உனக்கு எந்த ஒரு அவச்சொல் இல்லாத அவமானம் இல்லாத கருப்புசாமி நான் காத்து வழிவத்தேன். வேற என்ன தயவு கேட்குறேன்? நான் நல்லபடியாக அமைச்சுக்கிறேன். 5 அமாவாசை இங்கிட்டு வந்துப்போ உன் கஷ்டத்தெல்லாம் போய்க்கிறேன். உன் கருமாவை நான் தீர்த்து தெளி பண்ணிடுறேன். யாரையும் நம்பி வாழ்க்கையை இழந்துட வேண்டாம், புரியுதா? நான் உஷார்படுத்திட்டேன். முன்னால் வர நான் இப்பயே நான் உனக்கு உத்தரவு சொல்லிட்டேன், கொஞ்சம் உஷாராக ஏமாத்திடுவாங்க, புரியுதா? புரியுதா? ಏನಯ್ಯ ಏನು ಕೆಲಸ ಮಾಡ್ತೀನಿ ನೀನು? ನೀನು ಗಾಡಿ ಹೊಡಿತಿ, ದುಡ್ಡು ಬರಾಗ ಏನು ಕೆಲಸ ಮಾಡ್ತೀನಿ ನೀನು? ಎಣ್ಣೆ ಹೊಡಾಕ ನಿನ್ಗೆ ದುಡ್ಡು ಖರ್ಚಾಗ್ತವೆ. ಇವಾಗ ಹೊಡಂಗಿಲ್ಲ, ಇದಕ್ಕೆ ಮುಂದೆ 10 ವರ್ಷ ಅದಕ್ಕೆ ಮುಂದೆ ಭಾರಿ ಖರ್ಚು ಮಾಡಿಬಿಟ್ಟೆ ನೀನು. ಇವಾಗ ದುಡ್ಡಿಲ್ಲ, ಕೆಲಸ ಇಲ್ಲ. ಕರುಪಸ್ವಾಮಿನಾಗ ಹೋಗೋಣ, ಅವನು ಕರುಪಸ್ವಾಮಿ ಏನೋ ನಾನು ಕೊಡ್ತಾನಂದು ನೀನು ಬಂದಿರ್ತೀನಿ ನೀನು. ಏನಯ್ಯ ಎಲ್ಲಿಗೆ ನನ್ನ ಕೇಳಿ ಕೊಟ್ಟ ನೀನು? ನೀನು ಎಷ್ಟು ದುಡ್ಡು ಬಾಡಿ ಕೊಟ್ಟ ನೀನು? ಎಷ್ಟು ಬಡ್ಡಿಗೆ ಕೊಟ್ಟೆ? ಬಡ್ಡಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ನೀನು ಜಾಮೀನು ಕೈಲಿ ಮಾಡಿದ್ದ ನೀನು? ನನ್ನ ಕಡೆ ಸುಳ್ಳ ಹೇಳ್ಕೊಡ್ತು ನೀನು. ಇದಕ್ಕೆ ನನ್ನ ಮಗ ನೋಡಿ ಹೇಳು ನೀನು. ಸುಳ್ಳ ಕಾರಣನೇ ಕೆಳಗಡೆ ಏನು ಮಾಡ್ತೀನಿ ನೀನು? ಮಗ ನೋಡು ನೀನು. ನೀನೇನು ಸಣ್ಣ ಹುಡುಗಿ ನೀನು, ಮತ್ತೆ ಈ ಕಡೆ ಹಿಡ್ಕೊಂಡು ಹಿಂಗೆ ನೋಡ್ತೀನಿ ನೀನು. ನನ್ನ ಮಗ ನೋಡು. ಯಾರಿಗೆ ಕೊಟ್ಟ ನೀನು ದುಡ್ಡು? ಯಾರು ಏಮಾತಾರೆ? யாரு? அதனால கருப்புசாமி எனக்கு பணத்தை வாங்கி கொடுக்கணும் இல்லையா? நீ கஷ்டப்பட்ட என்ன கேட்டா லோன் வாங்கினேன், கடைசியாக எல்லாத்துக்கும் கருப்பை நான் மாட்டிக்கிட்டா போடா. நம்பி வந்தீங்கன்னா அந்த நம்பர் எல்லாம் என்கிட்ட சொன்னியா? நீ யாருக்கிட்ட சொன்ன? ಏಯ್ ಸುಳ್ಳ ಹೇಳಿ ಕುಡ್ದು ನಿನ್ ಪಾಸ್ವರ್ಡ್ ನಂಬರ್ ಯಾರಿಗೆ ನೀನು ಹೇಳಿದ ನೀನು? ಏಯ್ ಇದು ಸುಳ್ಳ, ಇದು ನಿನ್ನ ಎಲ್ಲ ಅಡ್ಡಾಡ್ತಾರೆ ನಿನ್ನ. ಅದೇ ನೀನು ಹುಚ್ಚ ಅಂತ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತೈತಿ. ನೀನು ಹುಚ್ಚ, ಅವನೇನು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅವ್ನಿಗೆ ಓದಿಕ್ಕಿಲ್ಲ ಅಂದು ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಯಿ ಮತ್ತೆ ಇರೋ ದುಡ್ಡನ್ನೆಲ್ಲ ಇಸ್ಕೊಂಡು ಬಿಟ್ಬಿಟ್ರು. ನೀನು ಮತ್ತೆ ಈ ಕಡೆ ಬಂದು ಕರುಪಸ್ವಾಮಿ ನಾನು ದುಡ್ಡು ಇಸ್ಕೊಡು ಅಂದ್ರೆ ನಾನು ಏನು ಮಾಡೋದು? ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ನಿನಗೆ ಎಷ್ಟು ನಾள் ಓದಿದ್ದಿ ನೀನು? அதுதான் நான் சொல்றேன். கொஞ்சம் பேசாம இருங்கப்பா. ஆனா கருப்பசாமி உத்தரவு விட்டு நிவர்த்தனை பண்ணிடுறியா? உன் பணத்தையும் நான் ஏற்றுக்கூடிய அளவுக்கு வலியுறுத்துறேன். நீ காசை கொடுத்துட்டு வந்து என்கிட்ட அழுது என்ன பண்றது? நானும் அவன் பணத்தை ஏமாத்தனேன். எல்லாம் பணம் போச்சு, பவுனு போச்சுன்னா தானே கடைசியா வராங்க. நான் இருக்கிற தைரியம். கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த கடல்ல இருந்து நான் மீட்டு வெளியே கொண்டு வந்துடுறேன். ஆனா கொஞ்சம் தாமதம் ஆகும். நீ இப்பதானே வந்த, உடனே எவ்வளவு நாள் ஆகுங்கிற? இந்த ஆலத்துக்கு எப்போ வந்த? இன்னைக்கு தான் வந்தேன். நீ நினைச்சிட்டு இருந்த பல கோயிலுக்கு போன. நீ என்னோட உருவம்னா நீ இதெல்லாம் சும்மா. கடைசியா கருப்பசாமி உன்னை போற காசை புரிஞ்சுக்கிறானு கடைசியா இங்கிட்டு வந்து கருப்பசாமி உருவம் என்ன சிக்கல விடுறா? நீ ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணி அந்த பணம் வருங்கிறதுக்கு 5000 ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு கடைசியாக இந்த சாமி வந்து யாருக்கிட்டையும் காசு வாங்க மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கருப்பசாமி என் பணத்தை வாங்கி கூட நீ ஏன் கிடையாது. யாரும் ஒன்றும் சொல்ல என்ன நானே தெரியுன்னா 21 வந்தி 61 கட்டு
கடைசியா நீ எங்கெங்கயோ கொடுத்துரு கருப்பசாமி, நீ தான் என்கிட்ட பணம் வாங்கணும். நீ வந்ததே இப்பதானே நீ போன்ல பார்த்துட்டு கடைசியா கடங்காரனுக்கு நான் பதில் சொல்றேன் ஜாமீன் கைது போட்ட மாதிரில நீ நினைக்கிற. அதனால கருப்பசாமி நீ யாருக்கும் பணத்தை கொடுக்காதியா, கொடுத்து ஏன் மாட்டுற? ஆனா நீ அங்க பணம் ஏன் கொடுத்த வாங்கி தர நாங்க வந்துச்சா? யாவல்ல யாரு ஜனங்கள்ல பூசேரி என்னாங்க பூசேரி எத்தனை லட்சம்? 2 லட்சம் ரூபாய் ஏமாத்தினாங்க. அவங்கெல்லாம் பொழப்பு அப்படிதானே, இதை தொழில் பண்றானுங்கள. என்னை வச்சு அவன் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறாங்க. பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் இன்னைக்கு குறையா வராங்க. அந்த குறைய தீர்த்து என்னவோ பண்றதை விட்டுட்டு இன்னைக்கு எல்லாம் பணத்தை சம்பாதிக்கிறாங்க. என் மக்கள் 10 ரூபா தின்னுங்க பல கஷ்டத்துக்கு சிரமப்பட்டுருக்காங்க. அவங்களை ஏமாற்றி இன்னைக்கு அவன் வாழ்க்கையில முன்னாடுறான். ஆனா நீதி எங்க இருக்குது? இந்த இடத்துல தான் நான் நிற்பேன். தவறு யாரு ஒன்னாலும் இந்த கருப்பசாமி அவனுக்கு சோதனை கொடுப்பேன். புரியுதா? நீதிக்கு நேர்மையா எந்த இடத்துல என்னை வச்சு உண்மையா யாரு வழிபாடு பட்டாலும் அந்த இடத்துல இடியா இறங்கினாலும் அந்த இடத்துல அவனுக்கு துணையா நான் நிற்பையா. தவறு யாரு பண்ணாலும் இந்த பாலகனே தப்பு பண்ணாலும் அவங்ககிட்ட நான் நிற்க மாட்டேன். நேர்மையா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அவனுக்கு எத்தனையோ தகுடெல்லாம் ஆயத்தை சுத்தி வச்சாலும் அந்த தகுடை நான் பொசுக்கி அவனுக்கு மீறி அவன் சக்தியை இறங்கி அவன் மேல உட்காந்து. புரியுதா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு எனக்கு ஒரு 5 மாசம் அவகாசம் வேணும். புரியுதா? உன் குறைய தீர்த்தறேன். உனக்கு எந்த ஒரு குளறும் இல்லாத வடிவத்தை கொடுத்து நான் மாளிகை கருப்பை படிப்படியா முன்னேற்றத்தை கொண்டு வந்தேன். புரியுதா? அவனுக்கு ஒரு சோதனை கொடுப்பேன். அவனால தூங்க முடியாது, மன நிம்மதி இல்லாத அப்படியே அவன் காசை நாம ஏமாத்திட்டோம். அவனுக்கு கொடுக்கணுங்கிற அளவுக்கு இந்த கருப்பசாமி உத்தரவிட்டு நான் மாற்றி அமைச்சு தரேன். அமைச்சு கொடுத்தா கருப்பசாமி நீ என்ன பார்க்காத. உன் ஊர்லயே 4 ஏழை குழந்தை ஊனமுற்ற குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட்டுருக்கியா? 10 ஒண்ணு. கருப்பசாமி உத்தரவிட்டு 6 மாசத்துல உன் குறைய தீர்த்துறேன். உன் மனத்தை மீண்டு அவனே கொண்டு வந்து ஐயா நான் பண்ணணும் தப்புங்கிற அளவுக்கு நான் அந்த கருப்பை காப்பாற்றுறேன். இது சத்தியம். ஓ நீ எனக்கு 1 ரூபா தராத, வீட்டுக்கு வராத, டைம் இருந்தா என்னை பார்த்துட்டு போ. புரியுதா? கருப்பசாமி நான் காப்பாற்றுறேன். சரி நெத்திமேடு. நெத்திமேடுங்கப்பா. கருப்பசாமி 1, நெத்திமேடு. கருப்பசாமி 2. மேடுப்பா. விளக்கம். என்ன ஊரு? என்னடா? அவனுக்கு டைம் ஆகுதாம்மா, ஊரை சொல்லியா? தூத்துக்குடி. தூத்துக்குடி வராங்க சாமி. என்னடா உனக்கு தான் நேரம் ஆகுதா? இல்ல அவன் சொல்லிதான் நான் அடிச்சேன். சரி அப்ப போய் உட்காரு. நேரம் ஆகுதுல்ல? என்னையா நேரம் ஆகுதா இல்லையா? ஏன்னா ஒரு அதான் நேரமா கூப்பிட்டா நான் வீட்டுக்கு போகலாம் நினைச்சதுலே இல்லையா? அப்புறம் இல்லைன்னா நில்லு, நான் அவனை கூப்பிடுறேன். பொழுதா வரப்ப பேசுறேன். யாருக்கும் என் மக்கள் என் பிள்ளைங்க பல கஷ்டங்கள் அவங்க வயிற்று அடிச்சு இந்த கருப்பாய் யாருக்கும் துரோகம். அதனால உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பல தொந்தரவுங்க. புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உன் கட்டுமனை அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு யாரும் போற சூழ்நிலை வந்துருக்குங்க. யாருது? இருந்தாலும் கருப்பசாமி அதை நல்லபடியா அமைச்சிடலாமா? புரியுதா? இன்னைக்கு நீ பல பேர்த்துக்கு கையில கால உழவ முடியாது சூழ்நிலையில கெஞ்சிக்கிட்டு இருக்கிற, உன் குறைய தீர்க்க முடியலையா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் தீர்த்து கொடுத்துறையா? புரியுதா? நான் தீர்த்து கொடுத்துறேன். உனக்கு எந்த ஒரு பங்க சொல்லு வராத நான் வடிவத்தேன். கருப்பசாமி உத்தரவிட்டு யாரு? பாண்டியாரியா? டைலர். அவன் டிரைவராகவும் இருப்பான், டைலராகவும் இருப்பான். இருந்தாலும் கருப்பசாமி இருக்கிறானா?
இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு யாருக்கும் எதுக்கும் முன் ஜாமீன் நிற்க வேண்டாம். புரியுதா? வம்பு வழக்கு தேடுற சூழ்நிலை. நீ ஸ்டேஷனை ஏறிட்டு இப்போ வந்துருக்க வேறனையா இல்லையா? அதனால கருப்பசாமி சுடலை அப்படின்னு பார்த்தாலும் உன் குலதெய்வம். இன்னைக்கு சுடலை ஆண்டியும் இன்னைக்கு உனக்கு வலி வச்சிருக்கிறான். இன்னைக்கு சுடலை இப்பதான் உத்தரவு விட்டான். என்னான்னு அவனுக்கு டைம் ஆகுதுரா. அவன் குளறுபடி யாருன்னு ஒரு தாயை நீ தான் பார்த்துக்கிறியா? அவன் தாய்க்கு கஞ்சி கொடுக்கணும். அவன் போனா தான் கஞ்சி கொடுக்க. இன்னைக்கு மனைவி மக்கள் அங்கே பார்த்துக்க ஆள் இல்லை அப்படின்னு இன்னைக்கு கோரிக்கை வச்சு அவனை விரட்டுறாமுன்னான்னு என்கிட்ட உத்தரவு சொல்லணும். அதனால கருப்பசாமி சுடலை உத்தரவிட்டு உன் கட்டுமனைக்கு நான் கூட வரேன். இன்னைக்கு பல கஷ்ட சூழ்நிலை. இன்னைக்கு சுடலை அண்ணியும் அவன் கூட நிற்கிறாயா? இன்னைக்கு உனக்கு ஒரு கை கால் அப்படின்னு பார்த்தா மாட்டு போற மாதிரி இருக்கு. அதனால கருப்பசாமி எதோ நல்லபடியா வலியுறுத்தி கொடுக்கணும். எந்த ஒரு குடல் இல்லாத காப்பாற்றணும். நீ டிரைவர் யாரு? அது வரணும். இப்ப எல்லாம் தடையா தான் நிக்கணும். அத இங்க வந்து வர வைங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு நான் மாற்றுவேன். நீங்க என்ன பண்றது? எப்பவுமே இங்க வந்து மாலை மாற்றிட்டு போனா கருப்பை உத்தரவிட்டு நான் வந்து வைக்கிறேன். நான் வர வைக்கிறியா? கருப்பசாமி நான் மாற்றி அமைக்கிறியா? புரியுதா? அதுக்கு இஷ்டம் இல்ல. புரியுதா? அதுக்கு இஷ்டம் இல்ல. கருப்பசாமி சரி விளக்கம். கருப்பசாமி உடைச்சு சொல்லிட்டா ஒருத்தனை மனசில் நினைச்சிருக்கு. உனக்கே தெரியும். உன் முன்னால போனும் பேசிச்சு. புரியுதா? நான் தான் சொல்றேன் உடைச்சிட்டேன். நீ தெரிஞ்சுக்க. உன் பிள்ளை இன்னொருத்தர மனசுல நினைக்குது. நீ சொன்ன மாப்பிளைய ஏத்துக்காது. நீ பாக்குற மாப்பிள்ளை மனசுக்கு பிடிக்கல. அதுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருச்சு. கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுல. அதான் சொல்ற கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது. ஆனா கருப்பசாமி நீ என்ன ஒன்னாலும் நடக்காதியா? அது வைக்கிறதா சட்டம். அது கொஞ்சம் கஷ்டம். நான் ஒரு 3 மாசம் அவகாசம் தரேன். அதான் சொல்றேன் 3 மாசம் அவகாசம். அதுக்கு மேல போனா நான் கூட நிக்க முடியாது. 3 மாசத்துல நான் உத்தரவு தரேன். அதுக்கு மாரி என்ன அண்டனா நான் வலியுறுத்தி நீ உன் பேச கேட்க வைப்பேன். இல்லையா அது போக்கு வேற மாதிரி தான் போகும். நீ கண்காணிச்சு புரியுதா? அழைச்சிட்டு வா. மாலை மாத்திக்கோ. நீ தீட்டு சாப்பாடு சாப்பிடாது. புரியுதா? சிம்ம ராசியா? அதான் சொல்லணும் சிம்ம ராசி. நீ ஞாயிற்றுக்கிழமை மாமிசத்தை சாப்பிடாது. புரியுதா? நீ வீராப்பு பிடிச்சுவேன். எதே இருந்தாலும் சாதிக்காத விட மாட்டேன். ஆனா இப்ப வயசாயிருச்சு. நீ வாழ்க்கையில பொட்ட பிள்ளைங்க வாழ்க்கையில நான் சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற. நான் மாத்தி அமைச்சு வருவேன். போயிடுவேன். சரி. கருப்பசாமி ஆத்தூர். ஆத்தூர் பா. ஆத்தூர். பேசாம இருங்கப்பா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? உன்னுடைய மக்களை பார்த்தேன். உன்னுடைய தொழில அறிஞ்சியா? இன்னைக்கு உனக்குன்னு யாரும் இல்லையா? உன் தவப்ப நான் இருக்கிறேன்டே. அதான் சொல்றேன். உனக்கு நான் பையனுக்கு பையனா? உனக்கு நான் தவப்பனுக்கு தவப்பனா? கருப்பசாமி நான் உங்க கூட நிக்கிறேன்டா. நீ எதையும் மனச சங்கடப்படுத்தாதா. இங்க வர்றா. நீ இன்னைக்கு கோரிக்கை வச்சது கருப்பா எனக்கு வாழ்வா சாவா. ஏன்னா ஊடு ஓடுறதுக்குள்ள பொண்ணு கூட இல்லையா அந்த கோயிலே செத்து போகணும் அப்படின்னு நீ நினைச்சிட்டு உன் தவப்ப நான் இருக்கிறேன்டா. இன்னைக்கு மக்கமாரால உயிர் போயிடுச்சு.
அவன் தலையிலிருந்து முடிஞ்சிருச்சியா. நான் ஏன் நீ யாரையே கையை பிடிச்சி கூப்பிட்டு உக்காரிச்சுன்னா ஏன் உன்னை ஆதரவா நான் கையை பிடிச்சேன். என் புள்ள நீங்க மனசு புண்ணாய் போச்சியா. அதான் சொல்றேன், இன்னைக்கு என் பிள்ளைக்கு மனசு சங்கடம் ஆயிடுச்சு. அதனால கருப்பசாமி வேதனையில தவிச்சிட்டு இருக்கிறியா. அதனால கருப்பசாமி ஏய் நீ சங்கடம் வராதியா, நான் உனக்கு துணையா இருக்கிறியா. பொறுமையா அதை நான் அமைச்சு தரேன், கொஞ்சம் பொறுத்துறியா. புரியுதா? பொறுத்துரு. இந்த கருப்பு கூட வரேன், இதுக்கு மேல யாருக்கும் எந்த பாதிப்பும் வராதியா. புரியுதா? மன தைரியமா மனசார இந்த கருப்பை காவலுக்கு உன் கூட நிக்கிறேன். உனக்கு எந்த ஒரு குளறுபடி இல்லாத இந்த கருப்பசாமி காத்து வழிவத்தறியா. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பெத்த பிள்ளையும் சரி மக்க மரம் உன்னை தனியா விட்டுட்டாங்கயா. உனக்குன்னு ஆதரவு இல்லாத தனி மரமா நிக்கிற இந்த கருப்பசாமி உனக்கு தாய்க்கு தாயாவும் தவப்பனுக்கு தவப்பனாவும் நான் உன்னை காக்குறேன்டா. ஏதோ ஒரு ரூத்துல உனக்குன்னு அண்ணன்னைக்கு அண்ணன் தண்ணி இல்லாத கஞ்சிக்கு வழி இல்லாத எந்த ஒரு குறைபாடு இல்லாத இந்த கருப்பசாமி நான் உன்னை காத்து காப்பாத்துறியா. போயா நீ மாத்திரு. உனக்குன்னு எந்த ஒரு கஷ்டம் நஷ்டம் இல்லாத இந்த கருப்பராயன் உன் கூட வரையா. மன தைரியமா போ. இந்த கருப்பசாமி உன் கூட இருந்து காப்பாத்துறேன். போ. கருப்பசாமி ராசிபுரம். ராசிபுரம் ராசிபுரம்ப்பா. ராசிபுரம் வாங்கம்மா, எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க. வாங்க ராசிபுரம், எத்தனை பேர் இருந்தாலும் எந்திரிச்சு வாங்கப்பா. இது வழி விடுங்கப்பா வரேங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலரங்க கூப்பிடுவாங்களோ. உன்னுடைய மக்களை பார்த்தேன். இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா தொழிலும் கெட்டு போச்சு. மனம் வேதனையில் இருக்குது. மனசுல எந்த ஒரு நிம்மதி இல்லாத இன்னைக்கு சிரமம் ஒட்டுட்டு இருக்குது. ஆனா கருப்பசாமி எந்த ஒரு நிம்மதிக்கு நம்ம மன நிம்மதி கொடுத்துறோம். கருப்பசாமி ஒரு பக்கம் தொழில் இல்லை, இன்னைக்கு பிரச்சனை பண்றாங்க ஒரு பக்கம் கருப்பசாமி ஏதோ என் குழந்தைய கை கூடனா பரவாயில்ல அப்படின்னு நீ ஒவ்வொரு நாளும் போராடுறதுக்கு நீ உண்டாகிட்டு. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கொள்கை அப்படின்னு பார்த்தோம்னா நீ கண்ணீர் விட்டுட்டு இருக்கிற. எனக்கு சொத்து வச்சு வேணாம், என் பேர பிள்ளை என் கை கூடனா சரி அப்படின்னு நீ கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கிறது. ஆனா கருப்பசாமி உன் கண்ணீருக்கு நான் பதில் சொல்றேன். இன்னைக்கு பல போட்டி பல வெறுத்தனை அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு எல்லாம் புத்தியும் மாத்தி இன்னைக்கு இடம் விட்டு இடத்த மாத்தி கொண்டு போயிட்டாங்க. பிள்ளைய தாய் ஒரு பக்கம் தவப்பு ஒரு பக்கம் பிள்ளை ஒரு பக்கம் 3 பேரும் 3 தசையா இருக்கிறாங்க. ஆனா கருப்பசாமி நீ தான் எப்ப எனக்கு தீர்வா தீர்வு எப்ப அமைச்சு தருவை அப்படின்னு கேக்குற. கருப்பசாமி உத்தரவிட்டு தீர்வும் வந்துருச்சு. இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனை வந்தாலும் அவன் ஒரு பக்கம் மையம் மந்திரத்துல ஒரு பக்கம் போயிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அவன் பொருளை அவன் பேச்சும் கேட்கல. ஏதோ நான் ஒரு வேலை வெட்டி செய்யறேன்ட்டு ஒரு பக்கம் அவன் காசை ஒரு பக்கம் அழிச்சிட்டு இருக்கிறான். நீ 2 பக்கமும் கராசு மாதிரி இப்படி நிக்கிற. இந்தாண்ட செஞ்சாலும் பிரச்சனை, இங்கிட்டு சாஞ்சாலும் பிரச்சனைன்னு நீ தராசுக்கு முள்ளா நிற்கிற. அதனால கருப்பசாமி மன வேதனையில சிரமம் இருக்கிறது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த சிரமத்துக்கோ எந்த ஒரு மன உளைச்சலுக்கோ இல்லாத இந்த கருப்பம் கூட நிற்கிறதையே உனக்கு பல தொந்தரவு பல போட்டிகள் சிரமத்தை உண்டாகிட்டு இருக்காங்க. அதனால கருப்பசாமி நான் இந்த மக்களுக்கும் எந்த குறை இல்லாத தொழில் மேம்படுத்துறேன். நான் ஆளு வரமாட்டேங்கன்னா அவன் பண்ற தவறு உனக்கு தெரியுதோ இல்லையா தெரியல, எனக்கு தெரியும். அவன் கொஞ்சம் தவறான வழி போறான். இதை கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன நம்ப மாட்டேங்கிறான். இதை போட்டானா தான் என்ன நினைக்கிறான். புரியுதா? அதனால அவன் எப்படி எதை நினைச்சு அவன் சில நேரத்துல அசால்ட்டியா இருக்கிறான். அதை நான் பார்த்துக்கிறேன். போட்டாலும் உன் பணத்துக்கு மோசம் ஆகாது. நான் உன் பணத்துக்கு மீறி நான் வலியுறுத்தி தரேன். பல கஷ்ட சூழ்நிலை பல போட்டிகள் எது இருந்தாலும் உனக்கு நட்டம் இல்லாத நான் அவனை மீண்டும் கொண்டு வந்தேன். புரியுதா? இருந்தாலும் அவன் வெறுக்கிறான். நான் அவன் ஆளையே அமைச்சு தரேன். புரியுதா? எந்த ஒரு குணர்வும் இல்லாத கருப்பசாமி உத்தரவிட்டு நான் காத்து வலியுறுத்தி கொடுத்தேன். இப்ப வந்துருக்கா
இப்ப கல்வி அப்படின்னு பார்த்தோன்னா போயிருக்கிறான். அதான் சொல்றேன், பல இடத்துக்கு போய் பல மைய வாங்கி தடையா எங்களை புத்தி மாத்திருக்கிறாங்க. அதை நான் மாத்தி அமைக்கிறேன். இங்க வந்து இருந்தாலும் கணவன் மனைவில சண்டை வருதா இல்லையா, அதனால கொஞ்சம் பிடிச்சி வச்சிருக்கிறேன். ஆனா இங்க வந்தாலும் இவன் சொல்லி வச்சு கேட்க மாட்டேங்கிறான், இவன் ஒரு பக்கம் ஆடுறான். அதனால நான் பிரிச்சு இருக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி நான் மாத்தி கொண்டு வரேன். இவன் நான் திருத்தன்னா நான் கொண்டு வந்து என் பிள்ளைய ஒப்படைச்சேன். அது எதா இருந்தாலும் உனக்குன்னு உன் சொத்து இருக்குது, நான் வர வைப்பேன். புரியுதா? அப்படி இல்லையே அந்த குழந்தையும் வரும். அவன் எத்தனை கோடி ஓட்டானா கருப்பா அந்த ஒரு நிமிஷத்துல அதை நான் மாற்றி அமைச்சு கருப்பசாமி உத்தரவிட்டு அவனை நான் பாஸ் பண்ண வச்சேன். புரியுதா? எனக்கு எதையும் செய்யாத. பொள்ளாச்சி பொள்ளாச்சி பொள்ளாச்சியாண்ணா யோசிக்காதீங்க, கரெக்டா பொள்ளாச்சி ஒண்ணு பொள்ளாச்சிங்களா? பிறந்தது பொள்ளாச்சி, இருக்கிறது மேட்டூர். நீ வாழ்றது மெட்ராஸும் போயாட்டு இருக்கு. நீ எங்க பிறந்த? பொள்ளாச்சி. அதான் கூப்பிடுறேன். நீ என்கிட்ட சொல்லிட்டு வந்த உட்கார். இங்கிட்டு வாயா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தாங்க, உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் எப்படி நான் வாழ்றதுன்னு தெரியல அப்படி நினைச்சிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு பெத்து பிள்ளைய வளர்த்திட்ட, ஆளுக்கு ஒரு தேசல் இருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி ஒன்றும் பண்ண முடியல. எத்தனையோ நீயும் உருண்டு பிறண்ட, 10 ரூபா சம்பாதிக்க முடியல. புரியுதா? பல குளறுபடி ஆகிட்டு இருக்குது. கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கட்டுமனையிலே பல போட்டி போடாம இருக்குது. கருப்பசாமி உத்தரவிட்டு நான் மாற்றி அமைச்சிடுறேன். வருமானத்தை வலியுறுத்துறேன். எந்த ஒரு குளர்வு இல்லாத கருப்பசாமி ஒன்றுபடுத்திட்டா போதுமா? மேம்படுத்துகிற தொழிலும் மேம்படுத்துகிறேன், கடனையும் படிப்படியாக கட்டி கொடுத்தேன். அதை நான் வெளியே வர வச்சிடறேன். எந்த ஒரு குளர்வு இல்லாத கருப்பசாமி காப்பாற்றேன். போய் வா, தைரியமாக போ. அவன் தவப்பா அவன் கூட வரும். போயிடுவா. சரி, சீலநாயக்கம்பட்டி. சீலநாயக்கம்பட்டிப்பா வராங்க சார். தொட்டு கும்பிட்டு வாங்க. அதுங்கிட்ட உட்கார வைத்தாயே. சீலநாயக்கம்பட்டியா? கண்ணாடி கண்ணாடி நான் சொல்றேன் சீலநாயக்கம்பட்டி. யாருக்கு புத்திர வாக்கியம் இல்ல, ஆசிரியர் தொழில் உட்காரு. நான் அப்படின்னு கூப்பிடுறேன். உட்காருது ஐயே. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் ஐயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு யாரு அடி ஓட்டது வண்டியில? யாரு அடி ஓட்டது? அதான் நீ என்கிட்ட சொன்னியா? இந்த கருப்புசாமி பூசேரிட்டு சொன்னியா? இல்லை. ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பல குழப்பம், மனசுல நிம்மதி இல்லை. இன்னைக்கு அடி ஓட்டு இன்னைக்கு கொஞ்சம் உயிர் சேதம் ஆவறது. இன்னைக்கு பல பணத்தை செலவு பண்ணிட்ட, உசுரை காப்பாற்றணும் பல போராட்டம். பல பேர்கிட்ட நிற்க மூஞ்ச காட்டாதவங்கள்டெல்லாம் காட்டி கையில காலில் விழுந்து என் மக்களை காக்கணும்னு சொல்லி காசு பணத்தை வாங்கிட்டு வந்தேன். வாங்கி இன்னைக்கு அது சரியில்லை. புத்தி மாறாட்டம் மாதிரியே இருக்கணும். என்னது ஆமானா ஆமா, பொய்னா பொய். அதே மாதிரி உடல்நிலையும் கொஞ்சம் தாமதமா இருக்குது, நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நீ என்ன நம்பி அதெல்லாம் அது சாப்பு விட்டது மண்ணவாரி விட்டது சொல்ல பெஞ்சவன் அது ஜோசி சொன்னா. அப்புறம் அந்த மண்ணவாரி விட்டதெல்லாம் சொல்லையா? இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு மாசமா இருந்து இறந்து போயிட்டாங்க. அந்த பாவ செய்து உன் கட்டுமனை சுற்றி இன்னைக்கு என்ன வந்தது உன் மக்களுக்கு வராதா? உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும், நான் தான் சொல்றேன். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இதால பல பிரச்சனை இருக்கும். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு என் மக்கமார நல்லபடியா குணப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு நான் குணப்படுத்தி கொடுக்குறேன். எந்த ஒரு குளர்வு இல்லாத கருப்பசாமி காப்பாற்றுறேன். ஆனா ஒரு அளவுக்கு தான் நான் சரி பண்ண முடியும். என்னது
நான் இது என்ன வந்த உடனே இப்ப நான் மந்திரம் போட்டு சரி பண்ண முடியுமா? படிபடியா சரி பண்ணி தரேன். புரியுதா தையா? எந்த ஒரு குறைவும் இல்லாத கருப்புசாமி காப்பேன். எனக்கு அவகாசம் வேணும், 10 மாசம் வேணும். புரியுதா? ஆமா, நீ வாரம் உங்ககிட்ட இருந்து செலவு பண்ணிட்டு வர வேணாம். ஒரு அமாவாசை இல்லை ஒரு பௌர்ணமி என் மண்ணை மேய்ச்சிட்டு போ, நான் புத்தியை மாற்றி. புரியுதா? எந்த ஒரு குளரும் இல்லை கருப்புசாமி காப்பாற்ற. இருந்தாலும் கருப்புசாமி இன்னொரு இடத்துக்கும் போயிருப்பியா கருப்புசாமி கோயிலுக்கு? அதான் நீங்க போயும் அங்கேயும் எதுவும் சரியாகல. எத்தனையோ சீட்டு இங்க 2 கட்டினேன், இங்க 2 கட்டினேன், சரியாச்சா? ஆகலை. ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு அதை நிவர்த்தனை பண்ணிடுறேன். இப்பயும் ஓரளவுக்கு நான் சரி பண்ணி கொடுத்தேன். எனக்கு ஒன்றா ஏரியா தம்பி திருப்பி வராங்க கைபடி வா. உன்னோட தொழில அரங்கியா கருப்புசாமி உத்தரவிட்டு இப்ப அப்படின்னு பார்த்தோம் ஒரு 10 நாள் 15 நாள் தாமதாயிட்டு இந்த ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி கருப்புசாமி என் குழந்தை அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க உடம்பு புரியுதா? ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு என் குழந்தைய இங்கிட்டு வர சொல்லுதையா, வர நான் கிடைக்க வைக்கிறேன். நீ ஈட்டால தவறிக்கிட்டு போய் புரியுதா? ஆனா கருப்புசாமி நீ தொழில் அப்படின்னு பார்த்தாலும் ஓரளவுக்கு இப்போ வருமானம் வண்டி வாகனம் ஓடுறதுக்கு வழிவகுத்துருக்கு. உடனேனால இன்னைக்கு அன்னன்னைக்கு கஞ்சி குடிக்கிறதுக்கு நான் வழிவகுத்துட்டு தான் இருக்கேன். நீ என்ன கொஞ்சம் கூட நீ என்னை வெறுக்கல. புரியுதா? நம்ம நம்பிக்கை கருப்பா உன்னை நம்பிட்டேன், வாழ்வோ சவோ உன் கையில நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா என்ன சொல்றது, உயிர் போற தருணம். ஆனா அதிலிருந்து நான் உன்னை மீண்டுட்டேன். புரியுதா? இதுக்கு மேல பல கோரியை சந்திச்சுட்டேன், இப்ப விஞ்ஞானிச்சு விட்டுட்டேன். புரியுதா? இப்ப ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாத நான் வடிவத்தை கொடுத்துருக்கேன். புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி என் குழந்தைக்கும் நல்லபடியா அமைச்சு தரேன். உனக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. புரியுதா? உனக்கு யார் ஏதோ சொல்லி கொடுத்தாலும் யாருடைய பேச்சு கேட்க வேணாயா. புரியுதா? ஆனாலும் பல பேர் பல விதத்துல உனக்கு சொல்லி கொடுத்து சிரமத்தை உண்டாக்குவாங்க, புத்தியை மாற்றுவாங்க. யாரையும் நம்பாது, மனம் உருகி என்னை நம்பு. புரியுதா? மக்களுக்கு எந்த ஒரு குளறுபடி இல்லாத வழிவத்து என் மக்களுக்கு ஒரு ஆண் வரிச்சு அப்படின்னு பார்த்தாலும் என் பிள்ளைக்கு நான் வழிவகுத்தேன். எந்த ஒரு குளறுபடி இல்லாத கருப்புசாமி உன் கூட நிற்கிறேன். கல்வி அப்படின்னு பார்த்தாலும் இதுக்கு மேலே தான் நல்லா இருக்கு. இல்லை 7 லட்சம் இல்லை 2 மாதத்துக்கு மேலே தான் அதுக்கு மேலே அதாவது வாக்கில் படிக்கும். புரியுதா? நீ எதையும் சொல்ல வேணாம். அதே ராவு போல பார்த்து தூங்கி கண்ணை முடிச்சு பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு அந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு கல்வி முன்னேற்ற நான் சொல்றது உன் மனசு தங்கம். என் கட்டு மனைக்கு எனக்கு எத்தனையோ நீங்க சேவையும் பண்றீங்க. புரியுதா? அதனால கருப்புசாமி நான் உன்னை எதையும் ஏற்படுத்தலை, உன்னை நான் எதையும் எதிர்பார்க்கல. உனக்கு நான் தான் சொல்றேன். இப்ப நான் சொல்லிட்டு கருப்புசாமி எனக்கு பாதி போடுறான்னு நான் உன்னை கேட்கல. விட்டு எந்த ஒரு குழம்புடி வேலை தாய நீ கண் கலந்து வேணாம். உன் தோப்ப நான் இருக்கிறேன் தாய. உனக்குன்னு ஒரு ஆணா பொண்ணா வழிவத்தரண்டா, மன சங்கட்டம் வேணாம். இன்னைக்கு எல்லாம் பாக்குறவெல்லாம் கேவலம் பேசுறா. இப்ப கல்யாணம் ஆச்சு, குழந்தை வந்துருச்சு, இவளுக்கு குழந்தை இல்லை, ஒரு குழந்தைய ஆசையா தூக்குனா கூட விட மாட்டேங்கிறாங்க என் பிள்ளைக்கு. ஐயே உன் தவப்ப நான் இருக்கிறேன், நீ தைரியமா இரு. நான் உனக்கு நானே உனக்கு பிள்ளையா பிறக்கிறேன். நானே உனக்கு பிள்ளையா பிறந்தேன். எனக்கு என்ன பண்ற? என்ன அதெல்லாம் வேணாம். என்ன கேட்டாலும் செய்யறங்கிறது வேணாம், அது தவறு. உன் சக்திக்கு என்ன முடியுமோ எனக்கு செஞ்சு கொடு. எனக்கு பணம் வேணாம், பவுனு வேணாம், வெள்ளி வேணும். என் மக்களுக்கு என்ன பண்ற? கிடா வெட்டி அன்னதானம் பண்ணிடுறியா? எத்தனை கிடா வெட்டுற?
5 கடை என் புள்ள வயல வந்துருச்சு. நம்பலாமில்ல? கருப்பசாமி உத்தரவிட்டு 9 மாசம் உனக்கு புத்திர வாங்கி அமிச்சோம்டா. நீ சத்தியம்டா. உண்மைடா. நானே உனக்கு பிள்ளையா போறேன்டா. புரியுதா? இன்னைக்கு முன்ன விட்டு கேவலம் பேசுறாங்க, மன சங்கடத்தை உண்டாக்குறாங்க. புரியுதா? யாரும் குழந்தைய கேட்டா கூட தரமாட்டேங்கிறாங்க. அடுத்தது வந்தா என் தவப்பங்கிட்ட போனேன், என் தவப்பனே எனக்கு பிள்ளையா பிறந்துட்டாங்க அப்படின்னு நீ சொல்வாக்கோட தான் என் கட்டுமணி மதிக்கணும். புரியுதா? விடுறா. வீட்டு சாப்பாடு சாப்பிடக்கூடாது. செத்த இளவு கூட போய் சாப்பிட்டு வரிய. புரியுதா? செத்த இளவு வயசு வந்தது, உன் ரத்த சம்பந்தப்பட்ட வீட்டில் காரியம்னா கூட கை நினைக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் சம்மதம்னா தான் உனக்கு புத்திர பாக்கியம் அமைக்க முடியும். இல்லைன்னா கருப்பசாமி புத்தகம் சொன்னிச்சு எனக்கு நடக்கலன்னா என்ன ஏசக்கூடாது. கோழிக்கறி முட்டை கருவாடு சாப்பிடக்கூடாது. குஸ்டினிக்கா புரோட்டா நீ 1/2 கிலோ கறியில் சாப்பிட்ற கோழிக்கறி அதை நிறுத்தினீங்கன்னா உனக்கு நான் வலுவத்து தருவேன். இல்லைன்னா நான் பொறுப்பு இல்லை, நிறுத்திடணும். புரியுதா? சாப்பிடு. ஆனால் ஏற்கனவே சூடு ஏற்கனவே இருந்தோம், அபார்ஷன் ஆயிருக்கு. நல்லா மென்று சாப்பிடு. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 5 வருஷம், 6வது வருஷம். உன் தவப்பு ஆலயத்துக்கு வந்துட்டேன். உன் தவப்புனே உனக்கு நானே உனக்கு பிள்ளையா பிறக்கிறேன்டா. இதுக்கு மேலே என்னடா? இதே போதுமில்ல? ஆனால் ஒரு 11 மாதம் நாவ அடங்கி பாய் அடங்கி இருக்கணும். இருக்கிற கஞ்சா கூட குடிச்சின்னா நான் உனக்கு பிள்ளையா பிறப்பேன். இல்லை நீ கேக்கு முட்டை பன்னு வேற சாப்பிட்டீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. கைகாடு சாப்பிட்றேன். யாரு? புவனேஷ் சாரு.